Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? few videosல நம்ம profit and loss அப்படிங்கற கான்செப்ட் கீழ வர கான்செப்ட் என்ன and then அத பத்தி ப்ராப்ளம்ஸ் வர 5 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is last video under the profit and loss concept, right? So problem number 6 என்ன அப்படினு பாருங்க. So problem 6, so if an article is sold for rupees 178 rupees at a loss of 11%. So ஒரு article என்ன பண்றாங்க அப்படினா 11% lossல, அதாவது 178 rupeesக்கு சேல் பண்றப்ப அவங்களுக்கு 11% loss ஆகுது, right? What would be its selling price in order to earn a profit of 11%? அப்ப இந்த மாதிரி क्वेश्चन, இது एक्चुअली ஒரு இயர் ஏதோ ஒரு இயர்ல கேட்ட क्वेश्चन தான் இது, ரைட்? என்ன क्वेश्चन அப்படினா an article, ஒரு ஆர்டிகலை 178 rupeesக்கு சேல் பண்றப்ப 11% லாஸ் ஆகுது. அப்ப 11% கெயின் வரணும்னா எவ்வளவுக்கு நம்ம சேல் பண்ணனும்? இதே கேள்விதான். சோ லாஸ்ட் வீடியோ எண்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 11% லாஸ்ல இருக்கப்ப 178 rupees செல்லிங் பிரைஸ் இருக்கப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும், அத வாங்குன விலை என்னவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த காஸ்ட் பிரைஸ் and 11% gain percentage, that is profit percentage இருக்கு. அப்ப using that we can find another selling price. Okay, so அப்ப cost price formula என்ன நமக்கு? 100 divided by 100 minus loss percentage into SP, because நம்ம questionல loss percentage and SP கொடுத்ததால we are using this formula. Okay, then given loss percentage என்னது? 11% அப்படினு கொடுத்திருக்காங்க and then selling price is 178 rupees. Okay, then இத நம்ம வந்து அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Therefore cost price is nothing but 100 divided by 100 minus 11 into 178. So 100 by 100 minus 11 எனக்கு என்ன வரும்? 89. So 100 divided by 89 into 178. So 89 இதில கேன்சல் பண்ணீங்கன்னா you will get என்ன? So 2 times வரும். 2 times 89 is nothing but 178, right? So 2 into 89 பண்ணுங்க 178 வரும். So அப்ப 178 into இது இங்க என்ன வரும் நமக்கு? 89 ல கேன்சல் பண்ணீங்கன்னா you will get 2, right? So 100 into 2 is nothing but your cost price is nothing but 200, right? அப்போ 11% loss ஆச்சு நம்ம 178 rupeesக்கு சேல் பண்ணப்ப. அப்படினா நம்மளோட காஸ்ட் பிரைஸ் என்ன? 200. இன் கேஸ் இதெல்லாம் क्वेश्चनல நமக்கு காஸ்ட் பிரைஸோட கேட்டிருந்தாங்க அப்படினா இதோட ஓவர் ப்ராப்ளம். பட் நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா என்னது? கெயின் பர்சன்டேஜ், that is profit percentage 11% வரப்ப அது எவ்வளவுக்கு நம்ம சேல் பண்ணுவோம் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸை எடுத்துக்கணும், அதை வச்சு ப்ரோசீட் பண்ண போறோம். அப்ப டு கால்குலேட் கெயின் பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணோம்? ஃபார் செல் தி சேம் ஆர்டிகல், அதே ஆர்டிகலை விற்கிறதுக்கு நம்ம கெயின் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஃபார்முலா என்ன? 100 plus profit percentage divided by 100 into cost price. So இதான் நம்மளோட ஃபார்முலா. So 100 plus profit percentage வந்து 11 divided by 100 into என்ன நமக்கு? cost price oda value 200. Okay, then in the 0000 cancel. So 100 plus 11 is nothing but 111 into 2. So அப்ப 111 into 2 என்ன? 222. அப்ப selling price வந்து 222. அப்ப நம்ம 222 rupeesக்கு அந்த ப்ராஃபிட், அந்த ஒரு ப்ராடக்ட்டை வித்தோம் அப்படின்னா நமக்கு 11% ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் இன்ஃபர்மேஷன், ரைட்? இப்போ பாருங்களேன், இதுலயே வந்து நமக்கு இப்போ 200 தான் காஸ்ட் பிரைஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? இப்போ 200 காஸ்ட் பிரைஸ்னா இதுல 10% என்ன வரும்? 200ல 10% என்ன வரும்? ஸோ 20 அப்படின்னு வருமா? ஸோ அதுல 10% என்னது? அதுல 10%, அதுல 1% பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 வருமா? ஸோ அப்போ சாரி 10%ங்கிறப்ப 2 வரும். அப்போ இந்த ஓவரால்ல 11% பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 20 பிளஸ் இந்த 2 பண்ணீங்கன்னா 22. அப்போ ஓவராலா இல்ல ஜெனரலா அப்படியே இதுலயே பாருங்களேன். ஸோ 10% பண்றப்ப நமக்கு என்ன வரும்? 20 rupees. அதே வந்து 1% பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 rupees, கரெக்டா? ஸோ 1% ஆஃப் 200 வந்து நமக்கு 2 rupees வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 22. ஸோ அப்போ அந்த காஸ்ட் வந்து ஒரு 200, அதோட ஃபிக்ஸ்டு காஸ்ட். அது கூட இந்த 22 rupees ஆட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு என்ன வரும்? 11% ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் 12 or 13% கேட்டிருந்தா என்ன வரும்? ஸோ அப்போ 3% ஆன்சர் என்ன? 6. அப்போ 20 plus 6 26. அப்போ 226 தான் வந்து 13% காஸ்ட். அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமோட answer, right? Then problem number 7. So இந்த மாதிரி क्वेश्चनலாம் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ அத நான் இங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்கேன். சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா a television manufacturer earns
20% profit by selling each TV set for rupees 14,400. ஸோ அப்போ ஒரு டெலிவிஷன் கம்பெனி வந்து எவ்வளோ 14,400க்கு ஒரு டிவி செட்டை விற்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இஃப் தி ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் இன்க்ரீசிங் பை 15%, அப்போ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்ம 15% இன்க்ரீஸ் பண்ணால், ஓகே, அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை எக்ஸ்ட்ரா நம்ம 15% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, வாட் ஷுட் பி தி நியூ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ செட்டு ஸோ டு கெயின் 15% ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்க்குறப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நிறைய ஒரு 3% விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரைட், இனிஷியலாக 20% ப்ராஃபிட் வருது 14,400க்கு சேல் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸோ 14,400, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15% ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 15% கெயின் வரணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 3 கொஸ்டின் 3% இருக்குது. இப்போ சொல்யூஷன் கிவன் என்ன, கிவனில் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கிறோம். செல்லிங் ப்ரைஸ் இனிஷியலாக வித்த ப்ரைஸ் 14,400, அதோட ப்ராஃபிட்டில் எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 20%ல் விற்றுருக்காங்க. அப்போ இதை வச்சு நான் காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அதோட ஒரிஜினல் பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். ஸோ அந்த ஃபார்முலாவில் போடுறோம். ஸோ 100 டிவைடட் பை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20, செல்லிங் ப்ரைஸ் 14,400. ஸோ அப்போ 100 டிவைடட் பை 120 இன்டூ 14,400, 0 கேன்சல் பண்ணுறேன். அப்போ 12, அப்படியே 12ல் கூட நீங்கள் 140 கேன்சல் பண்ணியிருக்கலாம். இல்லை டேரெக்டாக நான் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணி 5/6 இன்டூ 140, தென் 5 இன்டூ 14400 பண்ணிங்கன்னா 7200 டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா, ஸோ இதை டிவைட் பண்ணிங்க 6ல் அப்படின்னா உங்களுக்கு 12. ஸோ 12,000, அதாவது 12,000 அப்படிங்கிறது அதோட காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஒரு டிவி செட்டோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்னதான் 12,000 தான் ஒரு டிவி செட்டோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, தென் நியூ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னாங்க, 115 டிவைடட் பை 100 இன்ட்டு 12,000. எப்படி இது, ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னா 100 ப்ளஸ் அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு அதோட காஸ்ட் ப்ரைஸ். ரைட், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா இதான ஃபார்முலா. ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதாவது நியூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 15% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீசிங் பை 15%. அப்போ இங்கே நான் என்ன பண்ணணும், 15%. ஸோ அப்போ 115 என்ன, 115, அதுதான் இங்கே எழுதிருக்கோம். டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 12,000, அவ்வளோதான். ஸோ அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 00 கேன்சல் பண்ணிங்கன்னா 115 இன்ட்டு 120 பண்ணிங்கன்னா 13,800. இதுதான் வந்து நியூ காஸ்ட் ப்ரைஸ். அப்போ கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ வரணும்னு கேட்டாங்க, எக்ஸ்ட்ரா 15%. இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை 15% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ். அப்போ நியூ கெயின் பர்சன்டேஜ் நமக்கு என்ன வரும், 15% எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெக்கார்டு செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா 115 டிவைடட் பை 100 இன்டூ சிபி, சேம் ஃபார்முலா. ரைட், ஸோ அதோட 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ சிபி. ரைட், அதே ஃபார்முலா. அப்போ அகைன் சேம் 00 கேன்சல் பண்ணி 115 இன்டூ 138 பண்ணிங்கன்னா வில் கெட் 15,817. அப்போ இவ்வளோக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 15% கெயின் எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிறது தான் அதோட answer. Right, so that's all for this 7th question. Okay, then last our question, 8th question, similar to the previous. So inga enna appadina problem 8, if cost price is 96% of the selling price, then what is the profit percentage? So இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்கலாம். ரைட், டேரெக்டாக எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 96% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸில் 96% தான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன், அப்போ செல்லிங் ப்ரைஸை நான் இனிஷியலி 100ன்னு வச்சுக்கிறேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது 96, ஏன்னா அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 96% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸை நான் டோட்டல் 100ன்னு எடுத்தேன்னா what is my cost price, it is 96. அப்போ ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது, 4 rupees. இதெல்லாம் ருபீஸில் பேசுகிறோம். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, ஃபார்முலா என்ன நமக்கு, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ரைட், அதுதான ப்ராஃபிட்டோட ஃபார்முலா, நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். ரைட், ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா அந்த பேசிக் வீடியோவில் பேசியிருப்போம். ஸோ என்ன ஃபார்முலா, ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டூ 100. இதே லாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா என்ன, லாஸ்ட் டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலாவில் போடுறோம். அப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன, 4 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 96 இன்டூ 100. ஸோ அப்போ 4 இன்டூ 96 டிவைடட் பை 4/96 இன்டூ 100 பண்ணிங்கன்னா வில் கெட் 25/6%. எப்படி, ஸோ இந்த 96 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா
we will get some answer. அதை நம்ம into 100 பண்ணோம்னா you will finally get 25/6. Okay, then finally 25/6 divide பண்ணிங்கன்னா will get 4.17%. in case questionல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை டெசிமலில் இருக்குன்னா இப்படி சால்வ் பண்ணலாம், இல்லைனா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கூட இருக்கும். ஸோ இப்போ இந்த 25/6 நம்ம என்ன பண்ணலாம், 24 + 1/6 எழுதலாம். ஸோ 24/6 + 1/6, அதாவது 24/6 என்ன 4. ஸோ 4/1/6. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லனா இப்படி இருக்கும் நம்பர். ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லனா இப்படி இருக்கும். ஸோ டெசிமல்னா இது, இல்லை டேரெக்டாக பர்சன்டேஜ்லேயே கொடுத்துருந்தா இது. That's all, right? So அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர், as well as this video based on another profit and loss, right? So that's all for this video, as well as this profit and loss concept, right? ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணி, அதாவது வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம். தட் இஸ் இன்னும் நிறைய இருக்குது இந்த ஆப்டிடியூட் செக்ஷனில். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், ரைட்? தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.